பேர். அதனால புது மாதிரி நிறைய பண்ணணும் நீங்கள். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அக்கப்போர்கள் இருக்குது. ஆமாம், நிறைய அக்கப்போர் நிறைய இருக்குது. ஈவன் கல்வியில் நிறைய இருக்குது அக்கப்போர்கள். கல்வி சமுதாயத்தில் ஈவன் நிறைய இருக்குது. அது மாதிரி சொசைட்டியில் அதெல்லாம் நிறைய நீங்கள் முக்கியமான ஆளுகளில் கேட்டு நிறைய இன்டர்வியூ பண்ணி நிறைய போடணும். மக்களுக்கு போய் சேரணும். நிறைய விஷயங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும் ஒழுங்கா. அதுக்கு அக்கப்போர் ஒரு உறுதுணையாக இருக்குன்னு நம்புறேன் நான். அது ரீச் இருக்கணும். அக்கப்போருடைய உங்களோட ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் கட்டாயம் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது. நல்ல பண்ணின்னு என்னுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்குது. ஏன்னா அந்த அக்கப்போருங்கிற ஒரு முக்கியமாக அந்த பேரே நல்லா இருக்குது. அது மக்களுக்கு நிறைய சேரணும். அது மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை, அவங்களுக்கு நல்லது இருக்க என்ன விஷயங்களை நிறைய எடுத்துகிட்டு போகணும். அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்வு காண்றது, அதுக்கு என்னென்ன வழி இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு நிறைய இன்டர்வியூ பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வரவேற்பு இருக்கும். மக்களும் உற்சாகமாக அக்கப்போரை பார்ப்பாங்க, வரவேற்பாங்க. ஆலோசனைக்கு நன்றிங்க. தேங்க்ஸ்ம்மா, ரொம்ப தேங்க்ஸு. அக்கப்போர் இன்னும் நல்லா வந்து நிறைய வளரணும். நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் அக்கப்போர் யூஎஸ் ஆகணும்னு நான் நம்புகிறேன். ஆகுவாங்க. அது குவாலிட்டி அவங்களுடைய விருப்பத்தை இருக்குது. உங்கள் மீடியாவில் குவாலிட்டி ஆஃப் இன்டர்வியூ இருக்கே, அது நல்ல ஆளுகளை இன்டர்வியூ பண்ணணுமோ, எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. கான்ட்ரவர்சி இல்லாமல் போட்டிங்கன்னா நல்ல மக்கள் பார்ப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தான் சொசைட்டி இல்லாத பிரச்சனையே இருக்குது. ஸோ ஈவன் குடும்ப வாழ்க்கையிலேருந்து, சொசைட்டியிலேருந்து, கிளைமேட் சேஞ்சு, கல்வி, சமுதாயம், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். அத்தனையும் தனித்தனியாக அழகாக ஒரு இன்டர்வியூ ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இன்டர்வியூ பண்ணி ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டிங்கன்னா மக்கள் நல்லா வரவேற்பாங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு தமிழகத்தினுடைய தலை சிறந்த கல்வியாளர் அப்படின்னு சொல்லி நாடிலிருந்து அறியப்பட்டவர். இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கல்விக்கு மட்டும் இல்லை, மனிதாபிமான முறையிலையும் செஞ்சுருக்கீங்க. ஆமாம். நீங்கள் இப்போ பாலகுருசாமி ஐயா அப்படின்னா இன்றைக்கி நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு கல்வித்துறையில் சாதிச்சிருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணியாற்றினவங்களுக்கு, அவங்களுக்கு ஏழைகளுக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு தொழிலாளர்கள், அதுவும் இல்லாமல் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் அங்கே செஞ்சுருக்கீங்க. ஆமாம், எல்லா ஊர்லேயும் கோடிக்கணக்கான ரூபாயில் போட்டு உங்களுடைய வருமானத்துலேருந்து எடுத்து கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு செஞ்சுருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் எங்கே பிறந்தீங்க ஐயா? சொந்த ஊர், அப்பா அம்மா யார்? என்னுடைய சொந்த ஊர் அரவக்குறிச்சி, கரூர் டிஸ்ட்ரிக்ட் அரவக்குறிச்சி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், ஆண்டிவிட்டி கோட்டைன்னு. ஒரு சின்ன விவசாய குடும்பம் தான். என்னுடைய ஃபேமிலி சின்ன விவசாயம் தான். அது ஆக்சுவலாக அப்போ நல்லா பிறந்தவங்களுக்கு விவசாய கூலியே தான் இருந்தாங்க. விவசாயம் கூட கிடையாது, விவசாய கூலியில் இருந்தவங்க தான் எங்கள் வீட்டில் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன் நான். நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் பொழுது ஸ்கூல் கிடையாது எங்கள் ஸ்கூல்ல எல்லாம். இப்போ நான்லாம் 5வது வரைக்கும் படிக்கவே இல்லை. ஸ்கூலு இல்லை, அரசு பள்ளியே இல்லை, ஒரு பள்ளியும் ஒன்றும் கிடையாது. நான்லாம் ஒரு ப்ரைவேட்டில் ஒரு வாத்தியாரை வச்சு எங்கள் கிராமத்தில் 4-5 பேர் படித்தோம். அந்த மாதிரி படித்து தான் நான் 5வது வரைக்கும், 5வது வரைக்குள்ள அறிவு. 5வது கிடையாது, 5வது வரைக்கும் என்ன தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல ஸ்கூலுக்கு போனது 6ஆம் கிளாஸ் தான் போனேன். எந்த வருஷம் நீங்கள்? 80 வருஷம். எந்த வருஷமா? 57. அப்பா பேரு எல்லப்ப நாயக்கர். அம்மா பேரு? அம்மா பேரு எல்லையம்மா. அது வரமாட்டேங்குது. அப்பா கூட பிறந்தோம் எங்க ஊர்ல மொத்தம் நாங்கள் 6 பேர். 6 பேரும் நல்ல கல்வித்துறையில் தான் இருக்காங்க. இல்லை எல்லாமே அவங்க விவசாயம். அந்த காலத்தில் நான் ஒருத்தன் தான் வீட்டில் பெரிய படித்து வெளியே வந்தவங்க. அண்ணன் ஒரு ஸ்கூல் வரைக்கும் படிச்சுட்டு இருந்துட்டாரு. நான் தான் 5வது. உங்கள் துணைவியா? அவங்க இப்போ இல்லை, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க டாக்டரேட் இன் மேனேஜ்மெண்ட்டு, எம்ஏ, எம்எட்டு. அவங்க பேருங்க? துணைவியார் பேர் சுஷீலா. உங்களுக்கு குழந்தைகள், அவங்களுடைய பேர்? எனக்கு குழந்தை யாரும் இல்லைம்மா. குழந்தைங்க. இப்போது அடுத்தது நீங்கள் கல்வித்துறையில் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்கள் கல்லூரியெல்லாம் எங்கே படிச்சீங்க? நான் படித்தது முதல் வந்தது என்னுடைய ஸ்கூல் முடிச்சதே கோயம்புத்தூர் தான். பிஹெச்டி டெக்கில் தான் படித்தேன், பாலிடெக்னிக். ஊசாக்கோ. ஏன்னா எனக்கு வசதி இல்லை. அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் 5 தான் இருக்கும். இப்போ நான்லாம் படிக்கும்போது தமிழ்நாட்டில் 5 இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும். அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தெரியாது. அப்படி காலேஜ் இருக்கே தெரியாது. அப்போல்லாம் வசதியும் இல்லை எனக்கு. அதனால் உடனே ஒரு பாலிடெக்னிக்கில் வந்து நான் பிஹெச்டி பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படித்தேன். இப்போ டிப்ளமா படிச்சுட்டு உடனே அங்கேயே பாலிடெக்னிக்லேயே வாத்தியார் ஜாயின் பண்ணிட்டேன். நிறைய மார்க், ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்த பாலிடெக்னிக். ஆமாம். அதனால் அங்கே அந்த டைரக்டர் உடனே அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆகுது வாத்தியார் லெக்சராக. அங்கே இருந்துட்டு அப்படியே நான் ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, இபி ஈக்குவலண்ட் ஒன்று இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்தது. அதை பாஸ் பண்ணிவிட்டு தென் ஐ பிகேம் ரெகுலர் லெக்சராக இருந்தேன்.
அப்புறம் எம்இ படித்தேன். ஐஐடி ரூர்க்கியில் எம்இ படித்தேன். அங்கேயே டாக்டரேட்டும் பண்ணேன். அதை பண்ணிவிட்டு அப்புறம் நார்த்தில் நிறைய வேலை பார்த்தேன். நார்த்தில் பிஹெச்ஏல வேலை பார்த்தேன். டெல்லி, பாம்பே, நிறைய இடங்கள் வேலை பார்த்தேன். கட் பண்ணிடுங்க, மறுபடியும் ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு செகண்ட் இது